அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எபிசோட் 5. இன்னைக்கு ஒரு சிறப்பான தினம் தான். அதனால தான் சிறப்பான டைமில் எழுந்திரிச்சிருக்கோம். 2 மணிக்கு எஞ்சிட்டோம். என்ன பண்ணுறது பண்ணலாம் என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டு சரி ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான் பண்ணியிருந்தேன். சரி படித்தா தூக்கம் வந்துடும் நினச்சி படிக்க ஆரம்பிச்சிருந்தேன். இன்னொரு என்ன காமெடினா நம்ம தான் தூங்காமல் இருக்கோன்னு பார்த்தா 2 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் பண்ணி ஹாப்பி ஈஸ்டர்னு சொல்கிறாங்க. மறுபடியும் பெட்ரூம் போயிட்டு தூங்கிடலாமே ட்ரை பண்ண அப்பயும் முடியல. சரி 4 மணி ஆயிடுச்சு, ஏதாவது வேலைகளை பார்க்கலாம் ஏதாவது பண்ணலான்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். காலையில் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரேயர் பண்ணி முடிஞ்சோடனே கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாக எக்ஸசைஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஏன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எக்ஸசைஸ் பண்ணால் டயர்ட் ஆகும். டயர்டானா என்ன ஆகும், தூக்கம் வரும். சரி அப்படியாச்சும் தூக்கம் வந்துருமேன்ட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தேன். உடம்பு ஃபுல்லாக வேர்த்துருச்சு. அப்பயும் டயர்டாகி தூக்கம் வரல. சரி இன்னும் ஹையா போலாமேன்ட்டு பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பாக்ஸிங் பண்ணிட்டு அப்பயா தூக்கம் வருமான்ட்டு அதையும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த தூக்கம் வராததுக்கு காரணம் யார் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம தான் ஓவர் திங்கிங் தான். சரி டயர்ட் ஆயிடுச்சுட்டு பாலை குடிக்கலான்னு பாலை குடிச்சிட்டு இருந்தேன். சரி டைம் பாஸ் பண்ண என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மியூசிக் பார்த்துக்கலாமேன்ட்டு மியூசிக் கற்றுட்டு இருந்தேன். அப்படியே வீட்டுக்கு மேலே வந்துட்டு தினசரியாக பண்ணுற யோகா வாக்கிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நல்ல நாள் பாடினாங்க வீட்டில். சரி அப்போ ஒரு குளியலை போட்டு அப்படியே பசி எடுத்துட்டு இருந்துச்சு. அதுக்காக சாப்பாடு இருந்ததை சாப்பிட்டேன். பண்ண வேலைக்கு தின்ன ஆரம்பிச்சிட்டு சீக்கிரமாக. அப்படியே ஒரு குட்டி தூக்கம் வந்துச்சு. சரி தூங்கலாமேன்ட்டு கண்ணை சொக்க ஆரம்பிச்சு. அதுக்குள்ளே பார்த்தா டைமும் ஆயிடுச்சு. சரி எனக்கு எப்பயுமே புதுசாக ட்ரை பண்ணணும் ஒரு ஆசை. சரி அதனால இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு ட்ரை பண்ணேன். ஏதோ பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களோட கருத்துக்கள் அதுங்க. இந்த ஒரு ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு அதை கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணிருங்க. ரிலேட்டட் ஹாப்பி ஈஸ்டர் மக்களே. எப்படியோ சர்ச்சுக்கு போயிட்டோன்னே முடிஞ்சோடனே நம்ம பிரியாணி எடுத்துட்டு வர சொன்னாங்க. சரி அந்த ஒரு வேலைகளையும் பார்க்கலான்ட்டு அதையும் எடுத்துட்டு வர போயிட்டோம். மோஸ்டா இருக்க கிறிஸ்டியன்ஸ் எப்பயுமே இந்த 40 நாளுமே ஃபாஸ்டிங் இருப்பாங்க. பட் நம்ம அந்த ஒரு லிஸ்ட்ல இல்ல. சர்ச்சில் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டேன் நண்பர்களே. வீட்டுக்கு வந்தோடனே ஒரு மாதிரி கண்ணு சொக்கிருச்சு. சரி தூங்கிடலாமேன்னு தூங்கினேன். ஒரு மணி நேரம் தான் தூங்க முடிஞ்சிச்சு. அதுக்காக வெளில போகணும்னு வீட்டில் கூட்டு போயிட்டாங்க. வீடு எப்படி தவஸ் போகலாம், பஸ்ஸில் போகலாம், எப்படி போகலாம், நடந்து போயிடலாமா? சீரியல் எப்படி தொடருன்ற மாதிரி தான் இந்த குழப்பனையிலையும் தொடங்கிட்டு இருந்துச்சு. எப்படியாச்சும் நான் சீக்கிரம் தூங்கிடுமேன்ட்டு எப்படியோ தூங்க ட்ரை பண்ணி தூங்கிட்டேன். உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஆக்டிவான டே.